வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா, பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசினார் பார்த்தீங்களா. ராகுல் காந்தியுடைய பேச்சுக்கு பிரதமர் மோடி அவர்கள் பதிலடி கொடுத்தாரு. அடுத்த நாள் பதிலடி கொடுத்தாரு. அந்த ரியாக்ஷனு, அப்போ மோடியுடைய பேச்சுக்கு ராகுல் காந்தியுடைய அந்த சோகமான ரியாக்ஷன், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். ராகுல் காந்தி பேசும்போது முக்கியமாக இந்த அக்னிபாத் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, அது குறித்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். தேர்தல் பிரச்சாரத்திலேயே இந்த அக்னிபாத் ஸ்கீமுக்கு எதிராக என்னென்னலாம் பேச முடியுமோ அது எல்லாத்தையும் பேசினார் ராகுல் காந்தி. குறிப்பாக இந்திய ஆர்மியை ரெண்டாவது பிரிச்சுட்டார் மோடி. ஒரு பார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த, பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த, சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஒரு பிரிவாக இருக்காங்க. அவங்க தான் அக்னி வீரர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் பணக்காரங்க இவங்கெல்லாம் இன்னொரு கேட்டகரியாக மோடி பிரிச்சிருக்காரு. இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ராணுவ வீரர்களுக்கான பெனிஃபிட்ஸு, அது எல்லாமே இந்த ரெண்டாவது கேட்டகரிக்கு தான் அதிகமாக போகுது. இந்த அக்னி வீரர்களுக்கு எதுவும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜை முன் வச்சிருந்தாரு. இதுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. தேர்தல் பிரச்சாரத்தில் இப்படி பேசினதுக்கு கடும் எதிர்ப்புகளை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம தொடர்ந்து என்ன சொல்கிறோம்னா, அக்னிபாத் போன்ற ஸ்கீம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு போர் காலகட்டத்தில் இது மாதிரி அக்னி வீரர்கள் மாதிரியான பயிற்சி பெற்ற நபர்களுடைய, இளைஞர்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அவசியம். பல உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஆண்களோ சரி பெண்களோ சரி கட்டாயமாக இத்தனை வருஷம் ஆர்மியில் சர்வ் பண்ணியிருக்கணும் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம நாடு ஜனநாயக நாடு. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்க உரிமை இருக்குது. ஸோ அதன் காரணமாக தான் அக்னிபாத் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு விருப்பம் இருக்கிறவங்க வரலாம். 17லேருந்து 21 வயசு வரைக்கும் அந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. இப்போ 23 ஏஜை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இந்த அக்னி வீரர்களாக சேர்றாங்க பார்த்தீங்களா, அதில் சிறந்து விளங்கக்கூடிய 25% இருக்காங்க, பர்சன்டேஜ் பேர் இருக்காங்களே, அவங்க அடுத்த இதுக்கு கேட்டகரிக்கு செலக்ட் ஆவாங்க. 15 வருடம் அவங்களுக்கு ஆர்மியாக இராணுவ வீரர்களாக சர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். மீதி நபர்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுடைய ப்ரொஃபஷன், அவங்களுக்கு வேறு என்ன ப்ரொஃபஷன் வேணுமோ அதை அவங்க தேர்ந்தெடுக்கலாம். அந்த சர்டிஃபிகேட்டு, அக்னி வீரராக இருந்த சர்டிஃபிகேட்டு எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப வேல்யூவான சர்டிஃபிகேட்டு அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பஞ்சாயத்து தெரியுமா, அஜய் குமார் அப்படிங்கிற ஒரு இராணுவ வீரர், அக்னி வீரர் 2022 அவர் அக்னி வீரராக ஜாயின் பண்ணுறாரு. கடந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் அவர் அவருடைய உயிரை தியாகம் பண்ணுறாரு, வீர மரணம் அடைகிறாரு. கன்னி வெடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தெரியாமல் காலை வச்சிடுறாரு, வெடிச்சிருச்சு, அவர் வீர மரணம் அடைஞ்சிடறாரு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அஜய்குமார் அவர்களுக்கு இன்னும் இழப்பீடு வழங்கப்படலை, இராணுவம் இழப்பீடு கொடுக்கல, அவர் அக்னி வீரர் அப்படிங்கிறதுனால தான் இழப்பீடு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. இதுக்கு பார்லிமெண்ட்லேயே மோடி கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டாரு. ராஜ்நாத் சிங்கும் கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிட்டாரு. போய் சொல்லியிருக்காரு, மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் ராஜ்நாத் சிங் பேசிட்டாரு. இப்போ ராணுவம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க தெரியுமா, இப்போ வரைக்கும் அஜய்குமார் அவர்களுடைய ஃபேமிலிக்கு நிதி உதவியாக 98.39 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. 98 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. இன்னும் கருணை தொகை, பிற சலுகைகள் எல்லாத்தையும் சேர்த்து 67 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. டோட்டலாக அக்னி வீரர் இது மாதிரி சர்வீஸில் இருக்கும்போது வீர மரணம் அடைகிறாங்க அப்படின்னா 1,65 லட்சம் ரூபாய் இந்தியன் ஆர்மி சார்பாக வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இழப்பீடே வழங்கப்படலை அப்படின்னு சோசியல் மீடியாவில் சில பேர்லாம் பதிவுகள் போடுறாங்க. அது டோட்டலி ராங் அப்படின்னு சொல்லிட்டு இராணுவம் பதிவு போட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ இதை மேற்கோள் காட்டி பாஜகவினர் ராகுல் காந்தி அவர்கள் பேசினதை ஷேர் பண்ண காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களையும் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஆர்மி விஷயத்துலலாம் கேர்ஃபுல்லாக சார்ஜஸை முன்வைக்கணும். சும்மா பொலிட்டிக்கலாக ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க. இதை நம்ம பார்க்குறோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவாளர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ உண்மை அப்படின்னு நம்பிட்டு சில மீடியாக்கள்லாம் அவங்களும் பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ராம்பாத் ரோடு, அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டினாங்க பார்த்தீங்களா, அப்போ போடப்பட்ட ரோடு 13 கிலோமீட்டருக்கு இந்த ரோடு போடப்பட்டிருக்கு. டோட்டலாக இந்த 13 கிலோமீட்டர் ரோடுக்கு எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணியிருக்காங்க, 844 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ 1 கிலோமீட்டருக்கு அப்ராக்சிமேட்டாக 65 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் பாருங்கள் ரோடு எந்த லட்சணத்தில் இருக்குது.
பெஞ்ச ஒரு நாள் மழைக்கே ரோடு தாங்கலை. ஒரு பெரிய அந்த வீடியோவில் இதுதான் இருக்குது. ஒருத்தவங்க போய்க்கு இருக்கும்போது பெரிய ஒரு குழி வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த குழியில் அவங்க கீழே உள்ளே விழுந்துடுறாங்க. இதுதான் ரோடுடைய லட்சணமா? ஒரு நாள் மழைக்கே அயோத்தியாவில் போடப்பட்ட ரோடு வந்து இப்படி தான் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இது உண்மை நம்பிட்டு இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் திமுக எல்லாமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அந்த பதிவை ஷேர் பண்ணாங்க. இப்போ என்ன தெரிய வந்திருக்குன்னா டோட்டலாக ஃபேக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த வீடியோ 2022 எடுக்கப்பட்ட வீடியோ. அதுவும் இந்தியாவில் எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாதுங்க. அது பிரேசிலில் கடுமையான ஒரு மழை பொழிவு போது ரோட்டில் ஒரு திடீர்னு ஒரு பெரிய பள்ளம் உருவாகிறது. அந்த பள்ளத்தில் ஒரு பெண்மணி வந்து உள்ளே விழுந்துற ஒரு வீடியோ 2022 பிரேசிலில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அதை இங்கே இந்தியாவில் அதுவும் அயோத்தியாவில் மழை பெய்ந்த பிறகு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக பரப்பி விட்டுருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்க்க முடியுது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா அயோத்தியா ராமர் கோவிலுடைய மேற்கூரையில் நீர் வந்து லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை வந்து பரப்புனாங்க. இப்போ அதனை தொடர்ந்து அயோத்தியாவில் ரோடு வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது. தொடர்ந்து இந்திய கூட்டணியுடைய டார்கெட்டு அயோத்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள். ஸோ இதையே வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்திலேயே பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க தொடர்ந்து பதிவுகள் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பாஜக என்ன சிம்பிளாக சொல்கிறாங்கன்னா இதை பார்த்துட்டு மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. மத்திய அரசாங்கம் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் இனிமேல் இது மாதிரியான மிஸ்டேக்ஸ் தப்பை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறத பார்க்க முடியுது. நான் வந்து உடன்படுறேன். ஏன்னா இன்னும் ஒரு விஷயம் கிளியரு. 2029 பாஜக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக பாஜக இருந்தால் வேலைக்கு ஆகாது. இப்போ கடந்த 10 வருஷம் மாதிரியே ரொம்ப இது மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் போடுறவங்கள வந்து பார்த்துட்டு பார்க்காம இருக்கிறது, கண்டுக்காமல் இருக்கிறது, இப்படிலாம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா 2029 நிச்சயமாக அவங்க எலெக்ஷன் ரிசல்ட்டில் பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா இது மாதிரி ஃபேக் நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுது தேர்தல் பாலிடிக்ஸில் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இது மாதிரி ஃபேக் நியூஸ் போடக்கூடிய நபர்கள் மீது ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனை மத்திய அரசாங்கம் முருகன் அவர்கள்லாம் எடுக்கலை அப்படின்னா அந்த ஃபேக் நியூஸை பரப்பக்கூடிய மீடியாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஃபேக் நியூஸ் போடுறவங்க ஒரு ஆள் இண்டிவிஜுவல், இதை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கே கொண்டு போய் சேர்க்கறது யார் தெரியுமா? பெய்டு மீடியாஸு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஃபேக்கான செய்தியை உண்மையான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஷேர் பண்ணுவாங்க. இந்த ஃபேக்கான மீடியா அந்த ஃபேக்கான பர்சன்ஸ் மீது ஆக்ஷன் எடுக்கலைன்னா 2029 பிஜேபிக்கு ரொம்ப சிக்கலாயிரும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க பாஜக, ஆக்ஷன் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.